பிறந்தால் முக்தி, சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி. ஆனால் நினைத்தாலே முக்தி தரும் ஒரே தலம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் தலம்தான். படைக்கும் கடவுளான பிரம்மனுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுக்கும் இடையில் ஒரு வாக்குவாதம் வருது. நம்ம ரெண்டு பேர்த்துல யார் உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, சிவபெருமான்கிட்ட போய் கேக்குறாங்க, எங்க ரெண்டு பேர்த்துல யார் உயர்ந்தவங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சிவபெருமான் ரெண்டு பேர்த்துக்கு ஒரு போட்டி வைக்கிறாரு. அது என்னன்னா, சிவபெருமான் ஜோதி வடிவமா தோன்றி என்னோட அடிமுடியை யார் ஃபர்ஸ்ட் பாத்துட்டு வரீங்களோ அவங்கதான் உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்றாரு. விஷ்ணு பன்றி ரூபம் எடுத்து பூமிக்கு அடியில போறாரு சிவபெருமானோட அடிய பாக்குறதுக்காக. பிரம்மா அன்னப்பறவையாக மாறி வானத்துக்கு போறாரு முடிய பாக்குறதுக்கு. பட் விஷ்ணுனாலையும் பிரம்மாவனாலையும் அடிமுடிய காணவே முடியவில்லை. பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவபெருமான் தான் முழு முதற் கடவுள் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வணங்குறாங்க. பின்பு சிவபெருமான் ஜோதி வடிவத்திலிருந்து ஒரு மலையாக மாறி காட்சி தந்தார். அதுதான் இப்ப இருக்க திருவண்ணாமலை.